ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு ரைஸ் ஃப்ளார். நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் ரைஸ் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ட்ரையாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் அது சூடேற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது சூடு ஏறின பிறகு இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடு கோலமாவு மாதிரி போடும்போது க்ளீனாக வரணும். இது பதம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ லேசாக சூடு ஏறினதுக்கப்புறமே ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இந்த அரிசி மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நான் உளுந்த மாவும் பொட்டுக்கடலை மாவும் சேர்க்க போகிறேன். ஸோ 2 கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். இதில் 3/4 உளுந்து மாவும் 1/4 பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதையும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு, நான் இன்றைக்கி 3/4 டீஸ்பூன் பவுடர் சால்ட் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய், அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க இந்த மாவில். இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை பிடிச்சு பாருங்கள். லேசாக அந்த ஷேப் ஹோல்ட் பண்ணிவிட்டு உதுத்து விட்டோம் அப்படின்னா உதுந்துடணும். அப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் இல்லைன்னா பட்டர் போதுமான அளவுன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேர்த்துருக்க அளவு போதுமான அளவு இருக்குது. இதுக்கப்புறமா இதில் நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு சாஃப்டான டோவாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும்போது நமக்கு பிழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி முறுக்காச்சு பார்த்திங்கன்னா 5 ஓட்டை இருக்க முறுக்காச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதில் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஆயில் நான் ஆல்ரெடி கடாயில் ஹீட் பண்ண வச்சுட்டேன். ஸோ இந்த ஜல்லி கரண்டியில் வெளியில் போட்டுட்டு தான் நான் போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டியை திருப்பி வச்சு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிழிஞ்சு விட்டுட்டு இந்த எண்ட்ஸை இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அப்போ முறுக்கு உங்களுக்கு பிரியாமல் வரும் எண்ணெயில். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு மாவு போட்டு பாருங்கள், மேலே நல்லா எழும்பி வந்துருச்சு. ஸோ நமக்கு ஆயில் இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம போட்டு வச்சுருக்க முறுக்கு ஒன்று ஒன்றா இதில் ட்ராப் பண்ணிக்கலாம். நிறைய க்ளவுட் பண்ணாமல் இந்த எண்ணெயில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சலசலப்பு ஓரளவுக்கு அடங்கி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு. அடங்கினதுக்கு அப்புறமாவும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆயில்லையே வச்சுருந்து எடுக்கும்போது நமக்கு முறுக்கு வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இது ஆயில்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் போட்டு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உளுந்து மாவும் பொட்டுக்கடலை மாவையும் அரைச்சி ரெடி பண்ணுறது மட்டும்தான் இதில் வேலை. நம்ம வீட்லேயே செய்கிற ஸ்நாக்ஸ் என்றைக்குமே ஹெல்த்தியானது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.